இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Maitri Movie Makers in தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கீதா இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து டப்பிங் யூனியனில் பல்வேறு புகார்களை தெரிவிச்சிருக்கீங்க. ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஷாஜி என்பவர் உங்கள் அட்டாக் பண்ண ஒரு பாலியல் ஒரு வழக்கு. அதை தாண்டி அங்கே நடந்த அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அங்கே நடந்த அந்த கைகலப்பு, ஸோ உங்களை அங்கே ஃபிசிக்கலாக அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான புகார்களை தெரிவிச்சிட்டு இருந்தீங்க. இந்நிலையில் நேற்று ராதா ரவி சாரும் கதிரவன் டப்பிங் யூனியனோட செக்ரட்டரி கதிரவன் அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்தது எல்லாமே பொய் புகார். ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க எடிட்டிங் அங்கே நடந்த அந்த வீடியோ எடிட் பண்ணி ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. கதிரவன் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஒரிஜினல் ஃபுட்டேஜை போலீஸில் கொடுத்துருக்கோம். எப்படி சார் எடிட் பண்ண ஒரு ஃபுட்டேஜை போலீஸில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போவாங்களா? ப்ரெஸ்ஸுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் போலீஸில் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அதே போல் உங்கள் மேலே அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் சொல்கிறாங்க. இவங்க சவால் வேணால் விடலாம் வந்துச்சு, அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்காங்களா? இது ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 2017 இந்த ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறீங்க. 2020 யூனியனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் யூனியன்லேருந்து நீக்கப்பட்டது 2023. நாங்கள் நீக்கணும்னு அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியால் நீக்கணும்னு நினச்சிருந்தா நாங்கள் ஏன் அவங்க புகார் சொன்னோன்னே நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே? ஏன் நாங்கள் 2023 நீக்கணும்? அது நீக்கிறதுக்கு காரணம் இது கிடையாது. அதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்க ஒரு எதிர் யூனியன்லேயும் மெம்பராக இருந்துக்கிட்டு எங்கள் யூனியனை பற்றி தப்பாக பேசினாங்க. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களை அடுக்கி வச்சுருக்காங்க. நீங்களும் நீண்ட காலமாக ஒரு பக்கம் லீகலாக புகார் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் மீடியாவை சந்திக்கிறீங்க. சொல்லுங்கள், என்ன நடந்துட்டுருக்கு சார்? இது ஒரு பெரிய கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே கொஸ்டினாக கேட்டுட்டீங்க. நான் இது செக்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்க, நான் சொல்கிறதெல்லாம் பொய் புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னார்ல. நான் பொய் புகார் கொடுக்கல, என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்குது. நான் வித் ப்ரூஃப்ஸோட எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க நாங்கள் ரா ஃபுட்டேஜ் தான் கொடுத்துருக்கோம், எடிட்டட் ஃபுட்டேஜ் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது கோர்ட்டு சொல்லணும், போலீஸ் சொல்ல முடியாது. போலீஸு நான், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் பேர் பாலமுருகன் சார், அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் தாமஸான்னு தெரியல. நாங்கள் எல்லாருமே ஏசி அந்த சாரோட கேபினில் உட்காந்து எல்லாரும் பார்த்துட்ருக்கோம், இன்க்ளூடிங் என்னோட அட்வொகேட் சார். எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அது ஜம்ப் ஆகுது கிளிப்பிங். நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ ஒரு கிளிப்பிங், அந்த நம்பரிங் எப்படி போகும் கீழே ஜர்க் ஆகாதுல்ல, கட் ஆகாது இல்லையா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா ஒரு நிமிஷத்துலேயே தெரிஞ்சிச்சு அது எடிட்டட் ஃபுட்டேஜ் சொல்லிட்டு. நான் போலீஸ்கிட்டே அப்பயே சொல்லிட்டேன், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னேன், சார் மேடம் நாங்கள் நிறைய வாட்டி பார்த்தாச்சு, 1000 வாட்டி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னார். 10 வாட்டி 20 வாட்டி. நான் சொன்னேன் 1000 வாட்டி பார்த்தாலும் அதில் ஒன்றும் இருக்காது சார். ஏன் சார் பார்த்த ஒன்னே தெரியலையா சார் அது ரா ஃபுட்டேஜில் எடிட்டட் சொல்லிட்டு? அந்த ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கு? போலீஸ் நான் ஆர்டிஐ போட்டிருக்கேன் சார். ஆக்சுவலி என்னை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னோட அட்வொகேட் சார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஆர்டிஐ போட்டும் எங்களுக்கு கொடுக்கல சார். அந்த ஆர்டிஐக்கு மேலே நான் 2-3 அப்பீல் போயிருக்கேன், என்கிட்ட அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஓகே, இல்லை அவங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலைன்னு சொல்கிறாங்களே. ஐ மீன் டப்பிங் அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் டப்பிங் யூனியனில் நீங்கள் பென் கேமரா வச்சுட்டு போனீங்க. ஸோ அதனால அதை அங்கிருந்து ஒருத்தங்க சொன்ன உடனே அங்கே போலீஸும் இருந்தாங்க, பெண் காவலர்களும் இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் என்னான்ட்டு பார்க்க சொன்னோம். அதை தாண்டி அவங்கள இங்கிருந்து அந்த கதிரவனுடைய சிஸ்டர் உங்களை கவிதா, அவங்க உங்களை ஃபிசிக்கலாக ஹராஸ் பண்ணாங்க. இது எல்லாமே முழுக்க போய் இது அவங்களா அவங்கள செல்ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஒரு புகாராக எங்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருக்காரு. நான் என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் சார். நான் எனக்கு அவங்க நான் பென் கேமரா வச்சு இல்லைன்னு சொல்கிறாங்களே, ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் சார். அவங்கள 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட எல்லா ஃபுட்டேஜும் இருக்குல்ல, ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். மெம்பர் யாரும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? யார் அந்த மெம்பர், என்ன சொன்னாங்க, பேர் சொல்ல சொல்லுங்கள், இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 2. 3வது பார்த்தீங்கன்னா, அங்கே எனக்கு எதுவுமே நடக்காமல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் எப்படி சார் அட்மிட் ஆவேன்? எப்படி சார் எனக்கு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில்? ரிப்போர்ட்ஸ் இருக்கு, ஏஆர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. நான் 2 நாள் அட்மிட் ஆயிருக்கேன். நீங்கள் போங்க சார், சும்மா போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், நீங்கள் இது சும்மா போங்க சார், போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஏஆர் ரிப்போர்ட் வேணும், அட்மிட் ஆகுங்க சார், ஏஆர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களாப்பா, கரெக்டுங்களா? அப்போ அது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க வரணும். போலீஸ் என்ன அங்கே பார்க்கணும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். பட் அவங்க வரல. என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. பட் அவங்க அங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கல ஹாஸ்பிட்டல். 3வது போலீஸ் அங்கே பாதுகாப்புக்கு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் டினை பண்ணல. போலீஸ் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க போலீஸ்? எங்கே போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க? அந்த அசால்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் பின்னாடி நின்றுப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த எடிட்டட் ஃபுட்டேஜில் அதில் இருக்குது.
என் மேலே அசால்ட் பண்ணுற போது, என் மேலே தாக்குற போது போலீஸ் எங்கே இருந்தாங்க? ஸ்டேஜ் முன்னாடி இருந்தாங்க போலீஸ். ஏன் பின்னாடி நிற்கவே இல்லை போலீஸ். பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்தாங்க. உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு அத்துமீறல் உங்கள் மேலே நடந்தது வந்து 2017. நீங்கள் 2020 தான் வந்து கம்ப்ளைண்ட்டாகவே கொண்டு போகிறீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் சங்கீதா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஐ மீன் ஒரு பாலியல் ரீதியான புகார்னா இதை வந்து ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே அது யூனியன்ல இருக்கீங்க. அதாவது வெளி இடத்துல நடக்குதுன்னா கூட நம்ம சில பெண்கள் வந்து வெளியே சொல்லாம இதை சகிச்சிட்டு போறக்கூடிய சூழல் இருக்கு. ஆனால் ஒரு யூனியன்ல இருக்கீங்க, ஒரு சக யூனியன் மெம்பரே வந்து உங்க மேல வந்து ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது 3 இயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ அதை ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நீங்கள் உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே, உடனே வந்து நீங்கள் வந்து யூனியனில் தெரிவிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு 3 இயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சங்கீதான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. கண்டிப்பாக சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். 2017 அவர் என்கிட்ட வேர்பலாக ஹராஸ் பண்ணார். அது என்கிட்ட சேட் ப்ரூஃப் இருக்குது, நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். நான் இப்பயும் உங்களுக்கு தரேன் சார். அவர் ஃபோனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன்னு சொன்னார் சார். நான் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டேன், அவர்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருப்பார், ஃபோனில் சொன்னது ஓகேவான்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் திட்டி அமைச்சிருப்பேன் அவரை. என்கிட்ட இருக்கு, நான் தரேன். அது வந்து நான் திட்டி அமைச்சிருப்பேன் ஷாஜிக்கு வந்து. அப்புறம் என்னாச்சுன்னா அவர் ஸ்டுடியோக்கு நான் போல டப்பிங்க்கு, ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்போ அந்த சம்பவத்தை அப்போ உடனே நீங்க யூனியன்ல சொல்ல சார், நான் போவேணான்னு டிசைட் பண்ணிட்டேன் அந்த ஸ்டுடியோக்கு. எதுக்கு நான் ஒர்க்குக்காக கண்டினியூ பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், வேணாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் போகல அந்த ஸ்டுடியோக்கு. அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் இன்ஜினியர், அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது நான் ஃபோன் அட்டன் பண்ணேன், இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, வாங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து உங்கள் ஷாஜி, அவர் தான் உரிமையாளர், அவரை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் எனக்கு கால் பண்ணார், லைனுக்கு வந்தார். அப்போ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ஃபோனில் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன், நான் வர முடியாது, நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு பேசிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் 3 லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தேன் சார், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தேன். இல்லைம்மா நான் வேறு மற்ற பொண்ணுங்க மாதிரி ஒன்று நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டாரு. அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, ஃபோன்ல மன்னிப்பு கேட்டாரு. அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே, இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டாரு, திருந்திருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில நான் ஒர்க்குக்காக கண்டினியூ பண்றேன். இந்த விஷயத்தை யார்ட்ட நீங்க ஷேர் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணேன் சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணேன், நான் வந்து ஐடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணேன், டப்பிங்ல இருக்கிறவங்க கிட்டயும் நான் ஷேர் பண்ணேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேர் நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள அப்புறம் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க யூனியன்ல அப்ப சொல்லல? நான் யூனியன்ல அப்ப சொல்லல சார். அப்ப சொல்லிருந்தா என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க? இல்ல நீங்க சொல்லாம என்ன ஆக்ஷன் எடுத்துப்பான்னு கேட்க கூடாதுல. சொல்லி இருந்து அவங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னா நீங்க அப்ப ரியாக்ட் பண்ணலாம். நீங்க சொல்லவே இல்ல, ஆனா வந்து என்ன ஆக்ஷன்? இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் சார். அதாவது 2-3 பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் பாரதி, ஷாஜி மேல இல்ல, பாரதின்னு சொல்லிட்டு இன்னொரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மேல ஒரு பொண்ணு டப்பிங் ஆர்டிஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க யூனியன் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க தெரியுமா சார்? அவர் அவ்வளோ அபியூசிவா பேசியிருப்பாரு அந்த ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட. என்ன தெரியுமா சார் ஆக்ஷன் எடுத்தாங்க? பாரதியை வந்து இடைக்கால நீக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் வந்து, அப்ப நான் மெம்பர் டப்பிங் யூனியன்ல, எங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வருது சார். அந்த பாரதின்றவர் பாத்தீங்கன்னா மறுநாள்ல இருந்தே டப்பிங் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஸ்டுடியோல பார்த்தேன் அவரை வந்து நிறைய ஸ்டுடியோல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எங்களோட டப்பிங் யூனியன் நிர்வாகம் வந்து எலெக்ஷன் வந்தது, அப்போ வந்து எலெக்ஷன்ல நில்லுங்கன்னு சொல்லிட்டு பாரதியை வந்து அந்த ஈசியில கமிட்டியில வந்து நிக்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட யூனியன் சார் எங்களோட யூனியன். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் சார். ஒரு ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு டப்பிங் ஸ்டுடியோக்கு போகிறாங்க ஒர்க்குக்காக. அங்கே ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருக்காரு. அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து பிட்டு வீடியோ காமிச்சிருக்காரு அந்த பொண்ணு ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. ப்ளஸ் வந்து அமிச்சிருக்காரு, செக்ஸ் வீடியோ அந்த மாதிரி அமிச்சிருக்காரு. அந்த பொண்ணு டப்பிங் யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க யூனியன் என்ன ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நான் இன்னொரு இன்டர்வியூலே பார்த்தேன், அவங்க மாமனார் யாரோ வந்து ராதாரவியோட ரிலேட்டிவ்னால நீங்க பேசி சால்வ் பண்ணாம ஒரு பேசி பிட்டு வீடியோ அமிச்சிருக்காங்க. அமிச்சதுக்கு அந்த பொண்ணோட அந்த சவுண்ட் இன்ஜினியரோட வைஃப் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க அப்பா வந்து ராதாரவிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்టిక్యులர் பொண்ணு அந்த அடிப்படையில நீங்களும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி விட்டுட்டீங்க. அதுவும் ஒரு ரீசன் சார். அண்ட் ஒன் மோர் திங், நான் அந்த ஸ்டுடியோக்கு போல, அந்த ஸ்டுடியோக்கு நான் போல, எனக்கு வேணாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்றாரு, நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் போனீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இனிமே கால் ஷீட் நான் இது பண்ண மாட்டேன், ரிசப்ஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த பொண்ணு பேர் நான் சொல்ல விரும்பல, அவங்க இருக்காங்க, அவங்க தான் கால் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க, 3 லாங்குவேஜ் இருக்கு, இனிமே நான் உங்களுக்கு கான்வர்சேஷனே எதுவுமே இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் அந்த மாதிரி நடக்கல சார். இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். 2 வருஷம் எதுவுமே நடக்கல. அவரால் எனக்கு எந்த தொல்லையும் இல்ல. எனக்கு கால் ஷீட் உள்ள இருக்கவங்க சொல்லுவாங்க 18 வரைக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், ஷாஜின்றவர் ரெக்கார்டிங் இன்ஜினியர் கூட. அவர் வந்து டப்பிங் ரெக்கார்டிங் இன்ஜினியர் as well as சவுண்ட் இன்ஜினியர், ரெக்கார்டிங் இன்ஜினியர் as well as he is a dubbing artist and he is a member in சிட்டாடோ. ராதாரவி தலைவரா இருக்கார் இல்லையா, அந்த யூனியன்ல மெம்பராகவும் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல.
எதுவுமே நடக்கல சார். அதுக்கப்புறமா 2020ல எனக்கு வந்து கால் ஷீட் வந்து அவர் தான் சொன்னார், உள்ள யாரும் இல்லையா என்னன்னு தெரில. அவர் தான் எனக்கு கால் வருது மெசேஜ் பண்ணார், ப்ளஸ் காலும் பண்ணார் எனக்கு. இந்த மாதிரி கால் ஷீட் இருக்குது, ஏர்லி மார்னிங் வாங்க. நான் ஏர்லி மார்னிங் எல்லா ஸ்டுடியோக்கும் போவேன், நாட் ஓன்லி அவரோட ஸ்டுடியோ. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கப்புறமா. எல்லா ஸ்டுடியோக்கும் நான் மார்னிங் போவேன், ஏன்னா என் வீடு ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஸோ நான் ஏர்லி மார்னிங் கால் ஷீட் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அப்போ நான் போகும்போது ஏர்லி மார்னிங் 7 o'clock போகும்போது அவர் டப் சூட்லேருந்து வந்துட்டு டார்லிங் கூப்பிட்டு வந்து உள்ளே வந்துட்டு மேலே கை வச்சிட்டாரு எனக்கு. ஏன்னா ஏர்லி மார்னிங் கால் ஷீட் யாருமே இல்லை, வேற ஒரு டப் சூட்டில் வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியர் தூங்கிட்டு இருக்காங்க, டபுள் டோர் வேற, கத்துனா கேட்காது. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓடி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓடி கீழே வந்துட்டேன். நான் கீழே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ நான் வந்து என்னதான் சேஃப்கார்ட் பண்ணணும் தான் பார்ப்பேன். இப்போ கூட எனக்கு நினச்சா ஒரு மாதிரி இருக்கு அந்த சூழ்நிலை வந்து. அப்புறம் கீழே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணவுன்னா இல்லை வீட்டுக்கு வா பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்து போய் எல்லா கால் ஷீட்டையும் நான் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஒர்க்கும் போகல. கோவிட் எல்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு, ஃபுல் லாக்டவுன். எல்லாமே யாருமே எந்த வேலையும் பண்ணல, எல்லாரும் வீட்டில் தான் இருக்கும். எந்த ஒர்க்குமே எதுவுமே நடக்கல, எல்லாருமே ஐடலாக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா இவர் திரும்ப வந்து ஒரு 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே கால் எனக்கு. நைட் எல்லாமே வாட்ஸ்அப் வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே ஒரே டார்ச்சர். என்னால முடியல. லாக்டவுன் டைம்ல ஒரே டார்ச்சர். இப்போ நீங்க அப்போவும் நீங்க வந்து யூனியன்லயோ இல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அப்பதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்பதான் பண்ணீங்க? ஆமா, ஏன்னா லாக்டவுன்ல இருக்கு, எதுவுமே இல்ல, எல்லாமே க்ளோஸ்ட். நீங்க அப்பதான் வந்து கதிரவன்ட்ட சொன்னது, அவர் வந்து நான் பேசிட்டேமா நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுருமான்னு சொன்னது அப்போ. எக்ஸாக்ட்லி அப்பதான் நடந்துச்சு. அவர் வந்து ஒரே டார்ச்சர். என்னால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல முடியல, ரொம்ப சிவியரா போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை சார், இப்போ வந்து நான் வந்து ஒரு உடம்பு சரியில்லை, தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சரி ஓகே ஒரு 2 days பார்க்கலாம், டேப்லெட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சிவியர் ஆச்சுன்னா டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி யூஸ்வலி எல்லாருமே அதானே நினைப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன சொல்றது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கை வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரே கால் டார்ச்சர். என்னால முடியல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். யூனியன்ல அப்ப சொல்றீங்க, கதிரவன்ட்ட சொல்றீங்க. ஆமா சார். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தது யூனியன்ல ஆக்ஷன் எடுக்காதனால அப்புறமா தான் நான் போலீஸ் கிட்ட போனேன். ஏன்னா போலீஸ் கிட்ட போனா லீகலா போனா என்ன டெர்மினேட் பண்ணிடுவேன்னு கதிரவன் பாலு சொன்னாரு. அவர் சொல்லிட்டு இல்லன்னு தான் சொல்வாரு, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்ல, போன்ல தான் சொன்னாரு. சார் நான் லீகலா போறேன், நான் மெயிலே போட்டிருப்பேன் சார், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார். லாஸ்டா வந்து அவர் என்னோட கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் சம்திங் அமிச்சிருப்பாரு சார். நான் காமிக்கிறதும் இருக்கு பாருங்க, என்கிட்ட ஃபுல் இமெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஷாஜி கேஸ் கட்டு தான் ஃபுல்லா. இங்க என்னன்னா கதிரவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு அபியூஸ் புகார் சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் வச்சிட்டாங்க, நாங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறோம். அங்க அதை வந்து ஃபுல்லா ஃபீமேல்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கு, மகளிர் குழு தான் வந்து விசாரிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஷாஜியை வர சொல்லிட்டோம், அவர் வராரு, சங்கீதாவையும் வர சொல்கிறோம், ஆனால் அவங்க வரல. ஏன்னா இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு யூனியனில் இருக்க ஒருத்தர் மேலே வந்து ஒரு அபியூஸ் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாருன்ட்டு. நாங்கள் எடுத்தோடனே ஓகே ஷாஜியோட பாஸ்ட்டை பார்க்குறோம், ஓகே நம்ம பண்ணியிருப்பான், உடனே வந்து இவனை மேலே ரியாக்ட் பண்ணுங்க, இல்லை ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பனாக எடுக்க முடியாது. அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் வேறு எதுலையாச்சும் வந்து பிரச்சனை ஆச்சா இதை பற்றி விசாரிக்கணும்னா அவங்க நேரில் வந்தால் மட்டும் தான் எங்களால் ப்ராப்பராக விசாரித்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஒருத்தங்க நேர்லேயே வரலினா நாங்கள் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? உடனே வந்து இவங்க ஆக்ஷன் எடுக்கல, நான் யூனியன்ல சொன்னேன் ஆக்ஷன் எடுக்கல, இதை வந்து நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி தான் கதிரவன் கேட்குறாரு. என்னோட எக்ஸ்பிளேஷன் நான் சொல்கிறேன் சார். அவர் வந்து என்னை கூப்பிட்டார், டினை பண்ணல, இந்த மாதிரி வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மெயிலுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அவர் சொல்லியிருப்பாரு, நான் 2 dateல ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த என்கொயரிக்கு வர சொல்லி. அவங்க சங்கீதா வரவே இல்லை ஒரு டேட்டில், அப்புறம் இன்னொரு டேட்டுக்கு நாங்கள் போஸ்ட்பான் பண்ணோன்னு அவரே சொல்லியிருப்பாரு. என்கிட்ட இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அவர் பேசினதெல்லாம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஒரே ஒரு டேட் தான் வர சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு வந்து அவரோ கால் பண்ணல, அவர்லாம் கால் பண்ணி என்ன வர சொல்ல, உள்ள மேனேஜராக இருப்பாங்க, அந்த அம்முன்ற கோமலவலியான்னு தெரியாது அந்த லேடி வந்து எனக்கு கால் பண்ணாங்க சார். கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு மெயில் மூலியமாக அனுப்புங்கன்னு சொன்னேன். ஐ வாண்ட் ரிட்டன் அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க எனக்கு மெயில் யூனியன்லேருந்து மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, கதிரவன் டிராஃப்ட் பண்ணாரா இல்லை யார் பண்ணாருன்னு தெரியாது, எனக்கு மெயில் வந்திருந்தது இந்த மாதிரி இன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐசிசி கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் அந்த யூனியன்ல உங்ககிட்ட, ஐ மீன் ட்ரேட் யூனியன்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் வேணும் மேம். அவங்க வர சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து மெயிலில் ரிட்டர்னில் கேட்டிருக்கீங்க, அதுக்கு மெயிலும் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் உடனே வந்து இந்த கமிட்டி இருக்கா, இந்த ப்ராப்பராக இது இருக்குன்னு கேட்டீங்களே, உங்கள் மேலே நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகார். ஏன்னா வந்து உங்களை வந்து ஒருத்தர் செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு வந்து ஒரு சம்மன் கொடுத்து வர சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து யூனியன் வாங்கன்னு சொல்லி ஒரு நீங்கள் மெயிலாகவே கேட்குறீங்க, அதுவும் அவங்க போட்டாங்க. ஆனால் நீங்கள் சப்போஸ் நான் எப்படி யோசிச்சேன்னா, நீங்கள் போயிருந்து அங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக இல்லாமல் இருந்து நீங்கள் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நியாயப்படுத்துதலாக இருக்கும்.
நீங்கள் போகாமலேயே நீங்கள் வந்து மடியும் வந்து மெயிலே உட்காந்துட்டு இங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக அங்கே இந்த கமிட்டி இருக்கா அந்த கமிட்டி இருக்கான்னு கேட்குறது. ட்ரேட் யூனியன் ஆக்டின் படி ஐசிசி கமிட்டி இருக்கும். லா அதுதான், சட்டமாக தான் சொல்லுது. ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்டின் படி டப்பிங் யூனியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் கீழே வருது, ஜுரிடிக்ஷன்ல வருது. அப்படின்ற போது சட்டப்படி ஐசிசி கமிட்டி. நீங்கள் டப்பிங் யூனியன் மெம்பர் தானே? நான் மெம்பர் தான். இல்லை ப்ராப்பராக அந்த யூனியன்லாம் இருக்கா, உள்ள யூனியனுக்குள்ள இதெல்லாம் ப்ராப்பராக வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். நான் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். அவர் எங்ககிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஜெனரல் பாடி மீட்டிங்ல சொல்லிருப்போம், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கமிட்டிலாம் இருக்கு, உமன்ஸ் கமிட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அது சர்க்குலர் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெர்மினேட்லாம் பண்ணாங்க, ஏதாச்சும் மெசேஜ் வெல்ஃபேர் கொடுக்குறோம், உதவித்தொகை கொடுக்குறோம், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மெடிக்கல் வாட் எவர் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மெசேஜ் மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க இல்லையா? எல்லா யூனியனும் சொல்றேன், நாட் ஓன்லி இது. அந்த மாதிரி ஏதாச்சும் டெர்மினேட் பண்றாங்க இல்லை டிஸ்மிஸ் பண்றாங்கன்னா இவங்க யூஸ்வலி மெசேஜ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வந்து. இல்லை அந்த அப்போ எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் குரூப் இல்லை, ஆமா மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஆனால் வந்து அந்த மாதிரி மெசேஜ் சர்க்குலர்லாம் யாருக்கும் வரல சார். யார் இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை சார். ஸோ எங்களுக்கு யார் இருக்காங்கன்னே தெரியல எங்களுக்கு வந்து. இல்லை அந்த மாதிரி கமிட்டி இருக்கான்னு இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதனால நான் வந்து ஐசிசி கமிட்டி இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஆமா, ஜெனரல் பாடி மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. ஜெனரல் பாடி மீட்டிங்ல எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல சார். அது ஐசிசி கமிட்டி இல்லை சார், அது உமன் வெல்ஃபேர் சம்திங் ஏதோ வச்சிருக்காங்க. ஓகே, ஐசிசி கமிட்டியோட ரூல் என்னன்னு சொல்றேன், விசாகா கைட்லைன்ஸோட ரூல் என்னன்னு சொல்றேன். வெளியே இருந்து தான் உள்ள போடணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? உள்ள இருக்கிற மெம்பர்ஸே வந்து அந்த கமிட்டில இருக்கக்கூடாது, அதான் லா. அண்ட் ஒன் மோர் திங், யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ எதர் த கம்ப்ளைனன்ட் ஆர் த விட்னஸ் உள்ள இருக்காங்க. இப்போ எனக்கு விட்னஸ் 2-3 பேர் இருக்காங்கன்னா அவங்க யாருன்னு சொல்லி ரிவீல் பண்ணக்கூடாது வெளியே, அதுதான் லா. விசாகா கைட்லைன்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு ஒரு அமைப்பை உள்ள வச்சுட்டு ஒரு கமிட்டி இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி? நான் அது கேட்கறேன். ஆமா, இன்னும் இருக்கு பாருங்க, 2-3 இருக்கு. இது ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட அட்வொகேட்டோட வரேன்னு சொன்னேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே. வந்தா என்ன தப்பு இல்லையே சார்? அவங்க அதுக்கும் ரிப்ளை பண்ணல சார். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள என்ட்ராறதுல இருந்து எனக்கு ரா வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டிருந்தேன். வெளியே போற வரைக்கும் எனக்கு கேட்டிருந்தேன். எனக்கு தேவை, நான் கேட்கறேன், நீ எஸ்ஆர்னு சொல்லணும், கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அதுவும் எனக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இந்தாங்க என்கிட்ட மெயில் ப்ரூஃப் இருக்கு. நான் கதிரவன் பாலுவா நான் வாயில உட்காந்து வடை சொல்றதுக்கு ஐயா மெயில் ப்ரூஃப். அதுக்கெல்லாம் அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. ரிப்ளை பண்ணாம உங்க கேஸை வந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன், க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து டிஸ்மிஸ் பண்றேன்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் அதுக்கும் சொல்லியிருப்பாரு, நான் ஹைகோர்ட் ஜட்ஜா டிஸ்மிஸ் பண்ணேன்னு என்ன வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்மிஸ்க்கும் க்ளோஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ்லாம் இல்லை சார், ரெண்டுமே சிமிலாரிட்டி வைஸ் ஒன்று தான் என்கிட்ட இருக்கு. நான் எவ்ரிதிங் என்ன கேட்கறேன்னா, நீ ஓகே நீங்க வந்து அவங்க ப்ராப்பரா நீங்க சொன்னீங்களா விசாகா கமிட்டி கைட்லைன்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா, இதெல்லாமே நீங்க மெயில்ல வேணா உங்க நாலேஜே அதை கொண்டு வரல, அதனால உங்களுக்கு அது அங்க ப்ராப்பரா இருக்கா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க வந்து மெயில்ல வந்து கேட்டிருக்கீங்க. சரி ஓகே, அதுக்கு ரிப்ளை இல்லை சார். ரிப்ளை வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்மிஸ் பண்றோம், அதான் அவங்க கேஸை நாங்க எடுத்துக்கல, டிஸ்மிஸ் பண்றோம், கம்ப்ளைண்ட் வந்து இது க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஒருவேளை நேர்ல உங்க சொன்ன மாதிரி உங்க அட்வொகேட்ஸே கூட்டு போயிருந்தா பிரச்சனை ஆயிருக்கும். இதோ இப்ப பிரச்சனை பண்ணாங்களே, சின்மயி வந்து அவங்க அட்வொகேட் கூட்டு போனாங்களே, பிரச்சனையாச்சு. அந்த வீடியோ இருக்கு யூடியூப்ல, எடுத்து பாருங்க சார். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வச்சு எல்லாமே நடந்துருக்கு. சேம் டிட்டோ இதே மாதிரி நம்மளுக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க நடக்கும்னு சொல்லல சார். நடக்கலாம், நடக்காமல் கூட இருக்கலாம், உள்ள என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்லயே அத்தனை பேர் இருக்கிற போதே நான் சால்வ் பண்ணாங்க. அப்புறமா அதை அசால்வ் பண்ணாங்க. முன்னாடி வந்து 2-3 பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. இந்த மாதிரி தான் உள்ள கட்ட பஞ்சாயத்து கங்காரு பஞ்சாயத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்னோட அட்வொகேட்டோட தானே வரேன்னு சொன்னேன். அது நியாயமான கோரிக்கை தானே. ஒன்றும் இல்லை, ஒரு ரிப்ளை அமைச்சிருக்கலாம்ல, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஓகே மேடம் நீங்க வாங்க உங்க அட்வொகேட்டோட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கால் பண்ணி கேட்கல. ஏன்னா அவங்க நான் வெர்பலா சொன்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என் மேல செக்ஷுவலா ஹராஸ் பண்ணாரு, கை வச்சாரு, நான் ஷாஜி சொல்லியிருப்பேன். அதுவே கதிரவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்ல அவங்க ஃபோன் பண்ணாங்க, நைட் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கான், டார்ச்சர் பண்றாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேர்பலா சொன்னதே அவர் வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இருக்கிற போது நான் எப்படி வந்து என்கிட்ட ப்ரூஃப் ரிட்டன் இல்லாம நான் எப்படி இது பண்ணுவேன்? எனக்கு ரிட்டன் வேணும். எவ்ரிதிங் ஐ வாண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். கதிரவன் மேலேயோ இல்ல வந்து ராதாரவி மேலேயோ வந்து இவங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்க. உடனே வந்து ராதாரவி பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா இவங்க ஏத்துப்பாங்களா, இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. நாங்க வந்து வந்திருந்தாங்கன்னா விசாரிச்சிருப்போம். இப்போ வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஷாஜி வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இவங்க வராமலே எங்களை வந்து ஒரு பர்சனலாக வந்து இவங்க அட்டாக் பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது. இவங்க வந்து இந்த பிரச்சனையை பயன்படுத்திட்டு உங்களுக்கு ஷாஜி மேலே புகார், ஷாஜி வந்து நீங்கள் விக்டிம், ஷாஜி மேலே புகார், நீங்கள் யூனியனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்கல, நீங்களும் வந்து ரிட்டர்னில் மெயிலெலாம் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு ரிப்ளை இல்லை. உடனே வந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல, இவங்களுக்கு வந்து ஃபேவராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து எங்கள் ஃபேமிலியோ எங்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? ஒருவேளை இந்த புகாரை வந்து இவங்க எங்கள் மேலே தெரிவிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறதுல இதாக இருக்கும். புகாரே வந்து ஷாஜி மேலே, இவங்க வராமலே உடனே வந்து எங்கள் மேலே வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமானதுன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே. அதே கேள்விக்கு நான் இப்போ என்னோட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் சார்.
அதாவது ராதாரவி சார் இது வரைக்கும் ஒரு பொது மீட்டிங்ல பப்ளிக் ஃபோரம்ல எந்த பொண்ணுங்களை பத்தியும் நல்லபடியா பேசி நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க அவரோட பேரை யூடியூப்ல டைப் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், உங்களுக்கு மேல உண்மையிலேயே வந்து உங்களுக்கு மேல இந்த மாதிரி நீங்க சொல்ற புகார்ல வந்து உண்மை இருந்தால் கண்டிப்பா கன்விக்ஷன் ஆயிருக்கு. அதான் உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். ஆனா ஒரு பெண்கள் மீது பாலியல் சீண்டல் வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒண்ணு. ஆனா அதற்காக அங்க இருக்க 2 பேர் மேல வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறாரு, இவங்களுக்கு குடும்பம் குட்டி இல்லையா? ஆமா, கரெக்டா தான் கேட்டிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க விசாரணைக்கே வரல, நாங்க நீங்க வந்து விசாரிச்சு நாங்க ஆக்ஷன் எடுக்கலனா நான் வர மாட்டேன்னு சொல்லல. அந்த மெயிலுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணிருந்து இன்னொரு நாள் போஸ்ட்பான் பண்ணிருந்து இல்ல நீங்க பொது வெளியில சொல்றாங்களா மேம்? இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பரா கமிட்டி இருக்கு. இப்போ பொது வெளியில நேத்து கமிட்டி என்ன இருக்கு? ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். வாயிலே சொன்னா நான் ஒத்துப்பனா? அனுப்ப சொல்லுங்க. எப்ப சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க மெம்பர்ஸ்க்கு, எப்ப வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எப்பெல்லாம் வந்து சொல்லிருக்காங்கன்னு எனக்கு அனுப்ப சொல்லுங்க. ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. கோர்ட் நம்புமா இது? ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. என்கிட்ட இவ்வளவு ப்ரூஃப் இருக்குல்ல, நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, நான் காமிக்கிறேன். காமிக்க சொல்லுங்க, ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. நாளைக்கு வேணா பிரஸ் மீட் வைக்க சொல்லுங்க, நீங்களே கூட क्वेश्चन கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க, ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க கையில. நான் ஒத்துக்கிறேன். இப்போ சாஜியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கதிரவன் நேத்து என்ன சொல்லிருக்காங்க? இல்ல கதிரவன் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா கோர்ட்ல அது உறுதியாச்சுன்னா நாங்க வந்து அவரை நிரந்தரமாவே நீக்கிடுவோம். கோர்ட்ல உறுதி தானே சார் ஆயிருக்கு, கன்வென்ஷன் ஆயிருக்கு சார். ஜட்ஜ்மெண்ட் எங்க ஜட்ஜ்மெண்ட் இந்தாங்க சார். கோர்ட்ல உறுதி தானே சார். அவரே தப்பு பண்ணிருக்குன்னு ஒத்துருக்காரு சார். இந்தாங்க படிங்க இந்த லைனை. 31st லாஸ்ட் 3 லைன் படிங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு நான் தப்பு பண்ணிருக்கேன், ஃபர்கிவ் மீன்னு சொல்லிருக்காரு சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? கதிரவன் பாலு சாருக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பியை ஒழுங்கா படிக்கலையா அவரு? அதான் அவங்க சொல்றாங்க நாங்க அவங்கள வந்து நிரந்தரமா நீக்கிடுவோம் தான் சொல்றாரு. நீக்கிடுவன் ஏன் சொல்றாரு? நீக்கணும் இல்ல, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுல, கன்விக்ஷன் ஆயிருக்குல்ல, அவரே தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் என்ன இருக்கு? இதை தாண்டி நீங்க கதிரவன் மேல அவர் மேலேயும் நீங்க வழக்கு அவர் மேல நான் இந்த கேஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அவர் எனக்கு த்ரெட்டன் பண்ணாரு சார். இந்த மாதிரி உங்களை வந்து நான் யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன், நீங்க லீகலா போனீங்கன்னா அப்படின்னு சொன்னார் சார். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த கேஸ்ல. ஆனா எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா ஷாஜி மேல மட்டும் தான், ஏன்னா அவர் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேல மட்டும் தான் வந்து 3 செக்ஷன்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சு. ஆக்சுவலா வந்து இது வந்து டார்லிங் அப்படின்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணி உங்களை வந்து கூப்பிட்டுருக்காரு. அடுத்த லைனும் படிங்க, செகண்ட் பேராவும் படிங்க. அவரே மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் காப்பி அது லாஸ்ட் 2 பேஜ். இல்ல அதான் போட்டிருக்கேன். I have not convicted any wrong. I don't know whether calling a person as a darling is an offense. I openly and unconditionally regret for the acts and I pray to forgive me. அது அடுத்த லைனும் பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் இன்னொரு லைனும் அடுத்த லைனும் பாருங்க, படிங்க. அதுல போட்டு பாருங்க ஜட்ஜ். மறுபடியும் கேஸ் வந்து ரீஓபன் ஆகுது. ஆமா. இப்போ சங்கீதாவுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் சார். அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்றேன். ஏன்னா ஷாஜி கேஸ் நிக்காது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. ஷாஜி கேஸ் கன்விக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஷாஜிக்கு கன்விக்ஷன் கொடுத்துறாங்க. அவங்க சொன்னதை நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப ராதாரவி சார் தப்பு பண்ணிருக்காரு, அது கோர்ட்ல வந்து சொல்லட்டும் சார். கோர்ட் ஹஸ் டு டிசைட் தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா. ராதாரவி என்ன தப்பு பண்ணாருன்னு கேக்குறேன். அவர் தானே சார் ஸ்டேஜ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அவர் சொல்லி தானே சார் எல்லாருமே வந்து என்ன வந்து தாக்குனாங்க. அந்த ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எடிட்டட் ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜ்ல கூட கதிரவனோட தங்கச்சி கவிதா வந்து அசிங்கமா ரொம்ப அபியூசிவா திட்டிருக்காங்க. அந்த எடிட்டட் ஃபுட்டேஜ்ல கூட அவங்களால எடிட் பண்ண முடியல சார். அப்படி இருக்கு ஃபுட்டேஜ் வந்து. அதுவும் என்கிட்ட இருக்கு, நான் வேணா ஆர்டிஐ வாங்கி உங்களுக்கு தரேன் சார். மற்றபடி சங்கீதாவை இந்த புகார் அடிப்படையில் தான் வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. அழிஞ்சு சங்கீதாவை பின்னாடி இருந்து பேக் சப்போர்ட் பண்ணி இந்த யூனியனுக்கு எதிராக திருப்பி சப்போர்ட் பண்றாங்க. அதை சொல்லுங்க. அவர் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே சார். அவர் சொல்லுங்க யார் பின்னாடி இருந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் அதுக்கான ரிப்ளை கவுண்டர் கொடுக்குறேன் சார். கண்டிப்பா. இப்போ வந்து இதை இறுதியா முடிவு பண்றது வந்து கோர்ட். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. Thank you so much. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Maitri Movie Makers in தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி.